வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெட்மி ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் ராக்கர் பட்டன், இது எதுவுமே வேலை செய்யலை. இந்த பட்டன் அமுக்குனேன் அப்படின்னா எதுவுமே நடக்கவே நடக்காது. இது இந்த பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த பவர் பட்டனும் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து வேலை செய்யாது. நான் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான் வரும். அதே மாதிரி பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வேலை செய்யும். இப்படி தான் நான் வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பவர் பட்டனையும் வால்யூம் ராக்கர் பட்டனையும் நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்றது தான் நம்மளோட பிளானு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோனோட பேக்கேஸை ஓப்பன் பண்ணி நம்ம அதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பிரிப்போம். இப்போ இந்த இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி இது வந்து நம்மளுக்கு சரியாக ஒட்டாமல் இருந்துச்சு. அதனால் நான் லைட்டாக இப்படி திறந்தேன் அப்படின்னாலே அது வந்துடும். நார்மலாக பண்ணிங்க அப்படின்னா ஹீட் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நான் இதை வந்து அப்படியே உரிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தனியாக வந்துடுச்சு. இது பிரிக்கிறப்ப பார்த்து பிரிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒயர் வந்து வரும். அதனால் டக்குன்னு பிடிச்சி இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக பிடிச்சி இழுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலாப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழட்டணும். மேலே இருக்கிற ஸ்க்ரூஸை மட்டும் கழட்டினா போதும். கீழே இருக்கிற ஸ்க்ரூஸெல்லாம் வந்து நம்ம கழட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த பவர் பட்டன் எல்லாமே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வரும், இந்த இடத்துல எதுவும் வராது. அதனால் இப்போ நம்ம ஸ்க்ரூஸ்லாம் நம்ம வந்து கழட்டுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் நான் கழட்டிட்டேன். மெதுவாக இதை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கையோடு வந்துடும். இது தாங்க நம்மளோட பிசிபி போர்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நம்ம அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு தனியாக இந்த போர்டவே நம்ம கழட்டிடலாம். லைட்டாக இந்த இடத்துல வச்சு அப்படி லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வந்துடும். புரியுதுங்களா? இந்த போர்டு நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இந்த போர்டு தான் வந்து மேலே இருந்துச்சு. இதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்டை வந்து தூக்கணும். இந்த போர்டை தூக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த வால்யூம் ராக்கர் பட்டன் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் வந்து புதுசாக வந்து 2 இது வாங்கி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த வால்யூம் ராக்கர் பட்டனோட ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து இதோட வந்து பட்டன்ஸ், இது 2மே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நம்ம இந்த பிசிபி போர்டை கழட்டிட்டு அதையும் நம்ம எப்படி மாட்டலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த பிசிபி போர்ட்லேயும் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது, அதை நம்ம கழட்டணும். இந்த ஃபோனை ஏன் நான் மாற்றுறேன் அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து என்னால் ஆன் பண்ண முடியாது. இன்கேஸ் சார்ஜ் இல்லாமல் இது வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னா வந்து என்னால் திருப்பி வந்து இதை ஆன் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி திறந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணுவேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துல வந்து நான் ஷார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஃபோன் ஆன் ஆகும். இப்படி தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வாட்டி நம்ம இந்த வீடியோவை பண்ணி நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதில் இந்த ஒரு கேபிள் வருது பார்த்தீங்களா, இந்த கேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட கேபிள். இதெல்லாம் அடியிலேருந்து வருது. ஸோ அது டிஸ்பிளேயோட கேபிளாக தான் இருக்கும். இதையும் கழட்டிடுவோம்.
இதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட கேபிளும் நம்மளுக்கு வந்து வருது. இது வந்து பேட்டரியோட கேபிள். ஸோ இது வந்து பேட்டரியோட கேபிள். இந்த கேபிளையும் நம்ம வந்து கழட்டணும். இப்போ மூணுத்தையுமே நான் கழட்டிட்டேன். இப்போ வந்து இந்த போர்டு வந்து நம்மளுக்கு தனியாக வந்துடும். இந்த போர்டு வரணும் அப்படின்னா இன்னும் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம் ட்ரேவையும் நம்ம வந்து கழட்டணும். அப்போ தான் இந்த போர்டை வந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ இந்த சிம் ட்ரேவையும் நான் கழட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம் ட்ரேவை வந்து வெளியே எடுத்துருவோம். சிம் ட்ரைவ் வந்து வெளியே எடுத்தாச்சு. சிம் கார்டையும் மெமரி கார்டையும் தனியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து இந்த போர்டை வந்து நம்ம கழட்டணும். பேட்டரி தான் கலந்து இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த போர்டையும் அப்படியே மெதுவாக நம்ம தூக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா ஒயர் வந்து ஒன்று இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டனா ஒயரு. இந்த ஆண்டனா ஒயரையும் நம்ம கழட்டணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டனா ஒயரு இதை வந்து நம்ம கழட்டணும். ஆண்டனா ஒயரையும் நான் இப்போ கழட்டிட்டேன். அடுத்து வந்து இந்த போர்டை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு அப்படியே தனியாக வந்துடுச்சு. இந்த போர்டு தான் நம்ம வந்து பிசிபி போர்டு. இந்த போர்டு அப்படியே தனியாக வந்துடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரிப்பை தான் நம்ம வந்து கழட்டிட்டு புது ஸ்ட்ரிப்பு மாற்ற போகிறோம். அந்த புது ஸ்ட்ரிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த புது ஸ்ட்ரிப்பு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து பவர் பட்டன், இது வந்து ரெண்டுமே வால்யூம் அப்பு டவுனு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பவர் ஸ்ட்ரிப்பு வந்து இருக்கும். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை தான் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வைக்க போகிறோம். இது உள்ளுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இந்த பவர் பட்டனும் எனக்கு வந்து போயிருச்சு. அதனால் இந்த பவர் பட்டனும் நான் வாங்கியிருக்கேன். இந்த பவர் பட்டனை வந்து நம்ம அதில் மாட்ட போகிறோம். இந்த ரெண்டுத்தையும் மாற்றணும் அப்படின்னா இந்த இஷ்யூ சால்வ் ஆயிரும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். அது நடக்குதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். அதே மாதிரி இது பண்ணுறதுக்கு இந்த இதை வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது லைட்டாக மூடி வச்சுருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து மூடி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அதை லைட்டாக இப்படி நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னாலே வந்துடும். இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. இந்த இதை வந்து உள்ளே வச்சு மூடியிருப்பாங்க. இதை நம்ம லைட்டாக இப்படி தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கையோடு வந்துடும். பார்த்தீங்களா, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஹோலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை கலட்டணும் அப்படின்றப்ப இந்த இடத்துல வச்சு நம்ம லைட்டாக தள்ளணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அந்த பின்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். இப்போ நான் வச்சு இந்த இதை தள்ளுறேன் பாருங்கள். தள்ளினேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த பின்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், ஒரு பின் வந்து வெளியே வந்துருச்சு, கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சு அந்த பின்னு. அதை அப்படியே நம்ம தூக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இதுதான் அந்த பவர் பட்டனுக்கு வச்சுருந்த நம்ம பின்னு. இதுதான் வந்து பவர் பட்டனுக்கு வச்சுருந்த பின்னு. இந்த பின்னை வந்து நான் இப்போ வந்து கையோடு எடுத்துட்டேன். இது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த பின்னை. அதனால் இதை நம்ம சைடில் வச்சுருவோம்.
இப்போ அடுத்து வந்து வால்யூம் பட்டன், அந்த வால்யூம் பட்டனையும் நம்ம எடுக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் வால்யூம் பட்டன். இந்த வால்யூம் பட்டனையும் நான் இப்போ வெளில எடுத்துட்டேன். அடுத்து வந்து ஸ்ட்ரிப்பையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். இது வந்து லைட்டாக கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். கம் போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. பிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நம்ம உள்ளே கையை வச்சு எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மொத்தமாக எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. பாருங்களேன், இதுதான் அந்த வால்யூம் ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பை தான் இப்போ நான் கழட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிற புது ஸ்ட்ரிப்பை வந்து இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பவர் பட்டன்லாம் போட்டு ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் வந்து வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் அமுக்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு வந்து கேட்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததில் எனக்கு இப்படி கேட்கவே கேட்காது. இப்போ தான் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு வந்து எனக்கு கேட்குது. அதனால் இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம வளைச்சி இந்த இடத்துல வைக்கணும். இங்கே தான் வந்து கான்டாக்டே நடக்க போகுது. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கம்மு மாதிரி போட்டு ஒட்டியிருக்காங்க. அதனால தான் இது கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காந்துக்குது. பாருங்களேன், இதுதான் அந்த கம் பேப்பரு. இப்போ இந்த கம்மை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கரெக்டாக வளைச்சி அதில் வந்து வைக்கணும். நான் வந்து கரெக்டாக வந்து வளைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை புதுசு வந்து நான் வச்சுட்டேன். இதை காமிக்க முடியல. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம பிசிபி போர்டெலாம் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவர் பட்டனை வச்சு ஆன் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்டை வச்சிட்றேன். இந்த போர்டை வச்சுட்டு அதில் வந்து நம்மளோட பவர் ஓகே. இப்போ நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே பவர் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகுதான்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இது வந்து ஆன் ஆகாது. இப்போ வந்து பவர் பட்டன் மாற்றினால நம்மளுக்கு வந்து ஆன் ஆகுது. இந்த இஷ்யூ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இனி அடுத்து வந்து அந்த வால்யூம் பட்டனையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அதுவும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டை தெரியுதுல்ல, இந்த ஓட்டை தெரிகிற இடத்துல தான் நம்ம வந்து இந்த வால்யூம் ராக்கர் பட்டனை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இதுதான் இந்த புது வால்யூம் ராக்கர் பட்டன். இந்த வால்யூம் ராக்கர் பட்டனை வந்து நம்ம இதில் மாட்டிடுவோம். இவங்க வால்யூம்க்கு கொடுத்த பட்டன் வந்து நம்மளுக்கு வெளியவே வருது. இது ரொம்ப லூஸாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு அமுக்குனா இங்கிட்டு வருது, இந்த சைடு அமுக்குனா இங்கிட்டு வருது. பட் ஆனால் என்ன அப்படின்னா நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து கவர் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது வெளியே வராது அப்படின்றனால நான் அதை அப்படியே வச்சு டைட் பண்ணுறேன். நண்பர்களே, எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம மாட்டிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஆன் பண்ணோம், இருந்தாலும் திருப்பி ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆயிடுச்சு.
இப்போ இது ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வால்யூம் பட்டன்லாம் வேலை செய்யுதா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து வால்யூம் பட்டன்லாம் வேலை செய்யுதான்றதை பார்க்குறேன். சூப்பருங்க. வால்யூம் பட்டனும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே கொடுத்து செலவு பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500 ரூபாயாவது வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் இந்த இதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கேன் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.